நண்பர்களே, நான் உங்கள் ஓபிஜி வெங்கட்ஜி பேசுகிறேன், பழனியிலேருந்து. இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் ஃபஸ்ட்டு எல்கேஜி ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி ஆனாவனம் முதல் கற்ற போகிறோம். அது எப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹிந்தி ரொம்ப ஈஸி. வெறும் நம்பர் 3 போட்டு ஹிந்தி எழுதிடலாம். ஆனாவனம் பாருங்கள். இதுக்கு பேர் 3 எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 3 போட்டு ஸ்லீப்பிங் லைன் ஒன்று, ஸ்டாண்டிங் லைன் போட்டு இன்னொரு ஸ்லீப்பிங் போட்டால் இது ஆ. இன்னொன்று கவனிங்க, 3ஆம் நம்பர் போட்டாச்சு, சேம் எழுதியாச்சு. இன்னொன்று எழுதுகிறோம், ஸ்டாண்டிங் லைன் போட்டால் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா ஆ. அப்புறம் இங்கே கவனிங்க, இதுக்கு பேர் இ. எஸ் போட்டோம்னா இ. இன்னொரு அதே எஸ்ஸை போட்டு மேலே இ வரையும் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே 3 போட்டால் ஊ. 3 போட்டு ரைட்டில் கர்வ் பண்ணோம்னா ஊ. ரீ மட்டும் ஸ்டாண்டிங் லைன் போட்டு இந்த மாதிரி எழுதணும். அப்புறம் ஏ, அப்புறம் ஐ, அப்புறம் ஓ. வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஆ எழுத போகிறோம். மேலே ஒரு கர்வ் பண்ணோம்னா ஓ. எகைன் அந்த ஆ எழுதி 2 கர்வ் அப்ஸ்டரில் போட்டோம்னா அவு. அப்புறம் எகைன் இந்த ஆ எழுதுகிறோம், அம். அப்புறம் எகைன் ஆ எழுதுனா அக. இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸிங்க இது. இது பார்த்திங்கன்னா ஆ ஆ இது 2 வச்சு இந்த இதுலேருந்து இது வரையும் 4 லெட்டர் எழுதிருந்தோம். அப்புறம் ஊங்கிறது இந்த 3ஆம் நம்பர் சொன்ன மாதிரி வந்துடுது. இந்த ஈங்கிறது எஸ் போட போகிறோம், அவ்வளோதான். இந்த ஏஐ இது சேமாக தான் வரும், மேலே ஒரு ஸ்ட்ரோக்கு. ரீ மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக வரும், அவ்வளோதான். இவ்வளோ தாங்க எழுத்துக்கள். அனைவருக்கும் நன்றி.